இளைய தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றதுன்னு சொல்லணும். ஏன்னா இந்த படம் இன்னும் ரிலீஸே ஆகலை. ஆனால் ஒவ்வொரு சீன்ஸுமே ஒவ்வொரு விஷயமுமே எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியதாக தான் இருந்தது. இந்த படத்தை வெளியிடுவதற்கு பல பிரச்சனைகள் பல சர்ச்சைகள் எல்லாம் எழுந்துட்டு இருந்தது. ஸோ இப்போவும் அதே மாதிரி தாங்க இன்னொரு ப்ராப்ளமானது வந்துட்டுருக்கு. ஸோ அது குறித்து டைரக்டர் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறாரு. ஸோ தயாரிப்பாளர் அப்படி என்ன முக்கியமான முடிவு எடுத்து அதை பற்றி பேசியிருக்காரு அப்படின்றத பற்றி தான் இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜனநாயகன் படம் எப்படி வெளிவரப்போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்குது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள். ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜயுடைய கடைசி திரைப்படம். ஜனநாயகன் திரைப்படம் அவருடைய பிறந்த நாளான ஜூன் மாதம் 22ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வத்தோடும் ஆவலோடும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் அந்த படம் குறித்து ஒரு புதிய தகவலானது இப்போ வெளியாகி இருக்குங்க. அந்த தகவல் பார்த்தீங்கன்னா பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லணும். ஜனநாயகன் படத்தினுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய வினோத் இயக்கத்தில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கினது. குறிப்பாக அரசியலில் முழுமையாக கவனம் செலுத்தியிருக்கக்கூடிய விஜயனுடைய கடைசி படமாக இது பார்க்கப்படுறதுனால படத்தில் ஒவ்வொரு அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் வைரலானது. இந்த நிலையில் படம் திட்டமிட்டபடி தியேட்டர்களில் வெளியாகுமா அப்படின்ற கேள்வியானது தற்போது எழுந்திருக்குங்க. ஸோ ஹாலிவுட்டில் பரவி வரக்கூடிய தகவலின்படி பார்க்கும் பொழுது ஜனநாயகன் திரைப்படம் மொத்தமாகவே ஏற்கனவே இணையதளத்தில் கசிஞ்சிருச்சு அப்படின்னும் இதனால் படக்குழு அதிர்ச்சியோடு இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஸோ மொத்த திரையுலகமே பெரிய அதிர்ச்சியில் தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா எப்படி இந்த படம் சமூக வலைத்தளத்தில் வெளியாகும்? இந்த விவகாரம் தொடர்பாக இது வரைக்கும் 15 பேரை தமிழ்நாடு சைபர் கிரைம் காவல்துறை கைது செய்திருக்காங்க. ஸோ இதனால் படத்தினுடைய வெளியீட்டு திட்டம் அப்படின்றது மாற்றப்பட்டது. அதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் தான் தற்போது வெளியாகும் அப்படின்ற ஒரு விஷயமும் அடிபட்டுச்சு. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் திரைப்படத்தை நம்ம திட்டமிட்டபடி வெளியேற்ற முடியல, இன்னும் முழுமையாக அந்த முடிவுக்கு இன்னும் வரல அப்படின்ற மாதிரியான வெளியீடுகள் எல்லாம் வந்துட்டுருக்கு. அது எல்லா பிரச்சனைகளும் போக இப்போ தான் வெளியீட்டு தேதி குறித்து தயாரிப்பு நிறுவனம் பார்த்திங்கன்னா தீவிரமான ஆலோசனைகளை இறங்கியிருக்காங்க. அதே வேளையில் படத்துக்கு பணம் கட்டிய விநியோகஸ்தர்களும் தங்களோட வழங்கிய தொகை குறித்து தயாரிப்பாளர்களிடம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி சினிமா வட்டாரங்களில் நிறைய பேச்சுக்களானது ஏற்பட்டது. ஆனாலுமே கூட தொடர்ந்து பிரச்சனைகள் சர்ச்சைகளுக்கு மத்தியில் இந்த படம் வெளியாகுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை எல்லாருக்கிட்டையும் உருவாகிருச்சு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ஜனநாயகன் திரைப்படம் நேரடியாக ஓடிடி தளத்தில் வெளியாகலாம் அப்படின்ற யூகங்களும் கூட இப்போ அதிகமாக இருக்குங்க. தியேட்டருடைய வெளியீட்டை விட டிஜிட்டல் வெளியீடு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆனாலுமே கூட இது தொடர்பாக படக்குழுவும் சரி அவங்க தயாரிப்பு நிறுவனமும் சரி எந்த விதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புமே இன்ன வரைக்கும் கொடுக்காம தான் இருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயந்தான். ஸோ விஜய் அவர்களுடைய படம் அப்படின்றதுனாலையோ என்னவோ நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் கடைசி படம் அரசியலுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்குது. ஸோ அப்போ விஜய் ரசிகர்கள் தரப்பில் மட்டும் படம் கண்டிப்பாக தியேட்டரில் தான் வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா தேட்டரில் வெளியாகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட எதிர்பார்ப்பு இப்படி இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா திரையுலகத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. குறிப்பாக அவருடைய பிறந்த நாள்லையாவது இந்த படம் வெளியாயிடும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருக்குது. கண்டிப்பாக ரிலீஸ் அப்போ தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தளபதியினுடைய ரசிகர்களும் பார்த்திங்கன்னா போராடிட்டு இருக்காங்க அப்படின்றதும் உண்மையான ஒரு விஷயம் தாங்க. ஸோ ரசிகர்களுடைய விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்றி கொடுப்பாரு விஜய் சார் அப்படின்ற நம்பிக்கையும் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ பார்க்கலாம் ஜூன் 22 இந்த படம் வெளியாகுமா இல்லையா அப்படின்றத. யாரெல்லாம் ஜூன் 22 ஜனநாயகன் படம் வெளிவரும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா விஜயோடைய பிறந்தநாள் அன்னைக்கு இந்த படம் வரும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் சாருடைய பேரில் தான் இந்த டைட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகளும் இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் என்ற டைட்டில் கார்ட்டேடை தியேட்டரில் பார்த்து ஃபயர் விட வேணும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே ஆவலோடு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹாலிவுட்டில் உலா வரக்கூடிய இந்த தகவல்கள் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ உண்மையிலேயே எந்த வகையில் இது வெளியாக போகுது அப்படின்றதும் இன்னும் யாருக்கும் தெரியாமல் தான் இருக்குது. ஏன்னா இந்த படத்தை பற்றின அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் அப்படின்னு இன்னும் எதுவுமே வெளிவராமல் தாங்க இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா எப்படியோ ஒன்று போராடி தமிழ்நாட்டு முதலமைச்சராக விஜய் ஆயிட்டார். அது ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்தது. கண்டிப்பாக அடுத்த 20 வருஷத்துக்கு இவர் தான் ஆட்சியில் இருப்பார், இவர் ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு எல்லாருமே உறுதியாக நம்பிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தயாரிப்பாளரும் விஜயனுடைய தீவிர ரசிகையும் அவரை அண்ணா அண்ணா அப்படின்னு அழைக்கக்கூடியவருமா இருக்கக்கூடிய அர்ச்சனா கல்பாத்தி சமீபத்தில் ஒரு பேட்டியை கொடுத்துருந்தாங்க.
அவங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, விஜய் வந்து சாதாரண ஆள்லாம் கிடையாதுங்க. அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒரு சில வருஷத்திலேயே ஆட்சியை வந்து பிடிச்சிருக்காரு. அதுவும் முதல் தேர்தலிலேயே இப்படி ஒரு சம்பவத்தை அவர் செய்வார் அப்படின்னு பெரும்பான்மையானோர் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை. எம்ஜிஆர் கூட இப்படி வந்து முதல் தேர்தலே வந்து போட்டி போட்டு முதலமைச்சர் ஆகலை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்தான். பொதுவாக திரைத்துறையில் இருந்து அரசியலுக்கு வரக்கூடியவங்க ரொம்ப கம்மியான பேர் தான். அதில் திரைத்துறையில் இருந்து 4வது ஆளாக அவர் மாநிலத்தை ஆட்சி செய்கிறார் அப்படின்றதும் கவனிக்கத்தக்க விஷயம்தான். முதலமைச்சருடைய திரைத்துறையை சேர்ந்த பலரும் பார்த்திங்கன்னா நேரில் சந்தித்து அவரை வந்து வாழ்த்திட்டு இருக்காங்க. நேற்றுக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா அவரை இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் சார் கூட சந்தித்து வாழ்த்துக்களை வந்து கொடுத்துருக்காரு. அந்த வாழ்த்து கவிதையை வந்து விஜயோட புகைப்படத்தோடு சேர்த்து ப்ரோம் செய்து பரிசீலித்திருக்காரு. ஸோ அது தொடர்பான படங்களும் கூட எல்லாமே சோசியல் மீடியாவில் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவுமே மிக அதீத கவனத்தை எல்லாருக்கையும் வந்து ஏற்றுட்டுருக்கு. ஸோ இதுக்கிடையில் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற விழாவுக்கு அர்ச்சனாவும் போயிருந்திருக்காங்க. விஜய் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏஜிஎஸ்க்கு. ஏன்னா விஜய்க்கு ஏஜிஎஸ் தயாரிப்பு குழுமம் ரொம்ப ரொம்ப நெருக்கமானதும் கூட. பிகிலே, கோட்டு இந்த மாதிரி உள்ளிட்ட படங்களை அந்த நிறுவனம் தான் தயாரித்தது. 2 படங்களுமே விமர்சன ரீதியாக வந்து அடி வாங்கி தான் இருந்துச்சு. ஆனாலுமே பார்த்திங்கன்னா வசூலெல்லாம் சொல்லவே முடியாதுங்க, சக்கப்போடு போட்டுருச்சு. அதாவது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே விஜய் சாரை வந்து நான் ரசித்து பார்த்துருக்கேன் அப்படின்னு அர்ச்சனா வந்து ஒரு சில பதிவுகளை வந்து கொடுத்துருக்காங்க. அவரை வச்சு படம் தயாரிப்பதை வந்து நான் சந்தோஷத்தோடு தான் செய்திருக்கேன். விஜய்கிட்ட வந்து அர்ச்சனா வந்து குட் புக்கில் தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் தன்னுடைய பதவியேற்பு விழாவுக்கு அவரை வந்து அழைச்சாரு அப்படின்னும், இந்த நிலையில் அவர் சமீபத்தில் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு வந்து பேட்டியும் கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, முதலமைச்சர் பதவியேற்பு விழாவுக்கு போனது குறித்தும் விஜய் குறித்தும் மனம் திறந்தவங்க வந்து பேசியிருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா விஜய் சாரை வந்து நான் பார்த்தேன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து பேசவே மாட்டேன். கொஞ்சம் எப்பவுமே வந்து ஒதுங்கியே தான் இருப்பேன். அவர் வந்து இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சாவே நான் அவரை போய் பார்க்கவே மாட்டேன். ஓரமாகவே போய் நின்றுக்குவேன் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா எப்போதுமே ஒரு ஹீரோவை பற்றி நாம் ஒன்று நினைப்போம், அவங்க ஆனால் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆனால் அதனாலேயே நான் வந்து விஜய் சார் பக்கமே போகவே மாட்டேன். நம்ம ஒன்று இமேஜ் பண்ணி வச்சுருக்கோம், அவர் அங்கே போய் பக்கத்தில் போனால் அவர் வேறு மாதிரி இருந்துட்டாருன்னா நமக்கு அது வந்து ரொம்ப நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி எப்போதுமே நான் விலகியே தான் இருந்திருக்கேன். அப்படி தான் இருந்துன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு முறை வந்து அருகில் போய் பார்த்தேன், வேறு மாதிரியாவது இருப்பாரோ என்னமோ அப்படின்னு. ஆனால் அவர் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவரை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவர் எப்பயுமே ஒரே மாதிரி தான் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிச்சிங்க. ஸோ அதிலிருந்து எனக்கு அவர் வந்து ரொம்பவே வந்து பிடித்த ஒரு ரசிகர், நடிகர் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அர்ச்சனா கல்பாத்தி வந்து விஜயை பற்றி ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ எப்போவுமே வந்து விஜய் ஒரே மாதிரி தான் அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்களானது வெளிவந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் படம், அவருடைய கடைசி படமானது கண்டிப்பாக தேட்டரில் வரணும் அப்படின்னு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ நீங்களும் அதை எதிர்பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.